நேர்த்தியாய் செய்திருக்கிறார். செய்ய போகிறார் இல்ல, அவர் செய்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில எப்போ உங்களுக்கு திருமணம் நடக்கணும், யாரோட திருமணம் நடக்கணும் என்பதில் தேவன் தெளிவுள்ளவராய் இருக்கிறார். அதனால போட்டு குழப்பிக்காதீங்க. எனக்கு திருமணமே நடக்கலைன்னு சொல்லி இஷ்டத்துக்கு பண்ணிடாதீங்க. யாராவது ஒருவரை பண்ணணும்னு சொல்லிலாம் ஏன்னா அது நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு. அது 1000 காலத்து பயிர். அதனால நல்ல வாழ்க்கை வாழணும், சமாதானமா வாழணும், ஆசீர்வாதமா வாழணும்னா, நல்ல ஒரு விசுவாசியை திருமணம் செய்து கொள்ளுங்கள். சந்தோஷ் ஷீபா, என் மாமா, மாமி கண் பார்வையற்றோர், எனக்கும் பில்லி சூனியம் செய்வினை சாபக்கட்டிலிருந்து விடுதலை பெற வேண்டும். கண்டிப்பா சிஸ்டர், உங்களுடைய ஜெப குறிப்புகளை கர்த்தர் அங்கீகரித்து, உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாப கட்டுகளையும், எல்லா பில்லி சூனியத்தின் காரியங்களையும் ரிபஷந்து ரியங்கதரா கர்த்தர் மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நல்ல விடுதலை வேணும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்கன்னா, திருச்சி வெள்ளக்கோயில் என்பது திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குது. இந்த பகுதியில நாங்க ஊழியங்கள் செய்கிறோம். நேர்ல வந்து பார்த்து உங்க விடுதலையை நீங்கள் பெற்று செல்லலாம். இல்லைன்னா மொபைல்ல கூப்பிடுங்க. உங்களுக்காக நாங்க ஜெபித்து ஆலோசனைகள் கூறுவதற்கு அது எளிதாக இருக்கும். மேலும் விடுதலை வேணும்னா நீங்க நேர்ல தான் வந்து ஆகணும். அப்பதான் உங்க வாழ்க்கையில நல்ல நல்ல ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உங்களை கட்டி வைத்திருக்கிற கிரியைகள் எல்லாம் தேவன் முற்றிலுமாய் கட்டவிழ்ப்பார். ஆமென். செல்வராஜ் ஜி அண்ணா, செல்வராஜுக்கு உடம்பு நடக்க முடியல. ப்ளீஸ் ப்ரே பண்ணுங்க. ஆண்டவரே, அருமையான சகோதரன் செல்வராஜுக்காக ஜெபிக்கிறேன். அப்பா, அவர் சரீரத்துல முடக்கி வைத்திருக்கிற கிரியைகள், அவர் நடக்க முடியாதபடி செய்கிற கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே ஒரு புது பலன். வேதம் சொல்லுகிறது, பலன் இல்லாதவர்களுக்கு என் தேவன் நீர் பலத்தை கொடுக்கிற தேவன். சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். இப்பொழுதே ஒரு புதிய பலன் அருமையான சகோதரன் செல்வராஜுக்குள்ள இறங்குவதற்காக நன்றிப்பா, 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 நன்றிப்பா. ரிபா சந்தூர் யாங்கராபா. நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. எல்லா விதத்திலும் எல்லா பிரச்சனைகளையும் கத்தனேன் செல்வராஜுக்கு மாற்றுவதற்காக, எழுந்து நடக்க கத்தர் உதவி செய்வதற்காக நன்றிப்பா, நன்றிப்பா. ஜெபத்தை கேட்பவர்கள் நீங்க ஒரு ஆமேன் என்று டைப் பண்ணா நிச்சயமா தேவன் உங்களோடு பேசுகிறார் என்பதை நான் உணர்ந்து கொள்வேன். எனக்கும் அது உற்சாகமாயிருக்கும். வேதம் சொல்கிறது, நெடுங்காலமாய் காத்திருக்கிறதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். ஏதாவது ஒரு காரியத்துக்காக, குறிப்பாய் திருமண காரியத்துக்காக காத்திருக்கிறவங்க பிள்ளைங்களுக்காக கர்த்தர் பேசுகிறார். பாஸ்டர், நெடுங்காலமாய் காத்திருக்கோம், என் மகளுக்கு திருமணமா நடக்க மாட்டேங்குது, என் மகனுக்கு திருமணம் நடக்க மாட்டேங்குது, ஒவ்வொரு தடையாய் வந்து கொண்டிருக்குது. தடையை கர்த்தர் உடைக்கிறதை நான் உணர்கிறேன். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்க, நம்புறவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ரப சந்து ரியாங்கராபா ரிமாதரு ரிப சந்த ரியாந்தரபா ஷதுரியாந்தரபா கத்தியாந்தரம். விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். நீதிமொழிகள் 13:12 இவ்வாறாய் கூறுகிறது. ஆம் தெய்வ பிள்ளைகளே, நாம் விரும்புகிற காரியங்கள் வரும்போது நம் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் வருகிறது. ஆமேன். காட்சனுக்காக ஜெபிக்கிறேன். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். மை நேம் லதாக்காக ஜெபிக்கிறேன். நாங்க கர்த்தருடைய ஊழியங்கள் செய்ய. ஆமேன். நன்றிப்பா. அருமையான சகோதரி லதாக்காக ஜெபிக்கிறேன். அப்பா, உங்களுடைய ஊழியத்தை, கனமான ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி அப்பா ஒரு வாஞ்சையை கர்த்தர் கொடுத்திருக்கிறீங்க. அதற்காக நன்றிப்பா. அந்த அந்த ஊழியங்களை அப்பா வல்லமையாய், வைராக்கியமாய், நம்பிக்கையாய், விசுவாசமாய், ஆவியானவர் துணையோடு கூட இப்ப இயேசு கிறிஸ்துவின் மனதுருக்கத்தின் அபிஷேகத்தோடு கூட ஒரு கம்பேஷனோட செய்ய கத்தனை பிள்ளைகளுக்கு புது பலனை கொடுப்பதற்காக நன்றிப்பா. ரப சந்தூர் கத்ரா. சிஸ்டர் லதா சிஸ்டர், நீங்க அப்படியே முழங்கால் படிட்டுக்கோங்க. உங்க மேல தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய கரம் அமருவதை நான் பார்க்கிறேன். ரிப சந்தூர் கத்தரா. நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. தேவன் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். தேவன் உங்களோடு கூட பேசிக் கொண்டு இருக்கிறார். நன்றிப்பா. ரிப சந்தா ரியங்கரபா. எல்லா பலனையும், எல்லா ஆசீர்வாதத்தையும், சந்தோஷம், சமாதானத்தையும், நம்பிக்கையும் பிள்ளைகளுக்கு அருள் செய்வதற்கு